இங்கே நான் அரிசியும் உளுந்தையும் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசி வந்து 1/2 கப்பு, கிராம் கணக்கில் சொல்லணும்னா 150 கிராம். உளுந்து வந்து 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 50 கிராம். இது 2 மணி நேரம் ஊற வச்சேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சுக்கு, ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 4-5 தடவை போட்டு லைட்டாக பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போது இது கூட இந்த மாதிரி ஒரு 2 நல்ல பழுத்த வாழைப்பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வாழைப்பழம் சேர்த்துட்டு திரும்ப அரைக்கணும். இப்போ இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது, வெறும் வாழைப்பழத்தை மட்டும் சேர்த்து ஒரு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன், அதாவது 150 கிராம் வெல்லம். இதை இப்போ திரும்பவும் நல்லா அரைச்சிக்கலாம். வெல்லம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இலகி இந்த மாதிரி தண்ணி சேர்த்த மாதிரி இருக்கும் வெல்லம் சேர்த்தது. இப்போது இது கூடவே நான் 1 கப் ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து, அதாவது 150 கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 கல் உப்பு சேர்த்து இதை வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சது வந்துட்டு நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நான் வந்துட்டு 1/2 கப்பு கிட்ட தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இந்த மாவு ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி மாவாக கிண்டிக்கலாம். நான் வந்துட்டு 1/4 கப், அது கூட இன்னொரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இட்லி மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த மாவு கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நெய் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா எண்ணெயை காய வச்சு அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. அதை வச்சு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கிற எண்ணெயில் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஊற்றின உடனே மேலே உப்பி வரும். நீங்கள் திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் சாஃப்டாக இருக்கும், ஃப்ளஃபியாக உப்புன மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். அவ்வளோதான். பாருங்கள், சோடா மாவு எதுவுமே சேர்க்காமலே உங்களுக்கு வந்து அப்பம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ரொம்பவே ட்ரெடிஷ்னலான கார்த்திகை அப்பம் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.